அவிநாசி சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் களம் இன்று ஒரு புதிய எழுச்சியை கண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் பாஜக வேட்பாளர் எல் முருகன் மக்கள் முன் வைத்திருக்கும் தொலைநோக்கு பார்வையும் நம்பிக்கையூட்டும் வாக்குறுதிகளும் தான். மாநிலத்திலேயே அவிநாசி ஒரு முன்மாதிரி தொகுதியாகும் என்ற அவரது முழக்கம் வெறும் முழக்கமாக இல்லாமல் அடுக்கடுக்கான செயல் திட்டங்களுடன் முன்வைக்கப்படுவதால் மக்கள் மத்தியில் அவருக்கு தனித்துவமான செல்வாக்கு உருவாகியிருக்கிறது. குறிப்பாக கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய இரு பெரும் தொழில் நகரங்களுக்கு இடையே சிக்கியிருக்கும் அவிநாசியின் புவியியல் முக்கியத்துவத்தை உணர்ந்து சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் தொழிலாளர்களுக்காக நவீன அடுக்குமாடி குடியிருப்புகளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான புதிய டவுன்ஷிப்பை மத்திய அரசின் உதவியுடன் உருவாக்குவேன் என்று அவர் கூறியிருப்பது சொந்த வீடு கனவில் இருக்கும் ஆயிரக்கணக்கான உழைக்கும் வர்க்கத்தினரை அவர் பக்கம் ஈர்த்திருக்கிறது. அவிநாசி மற்றும் அன்னூர் பகுதியில் புறவழிச்சாலைகள் அமைப்பதோடு நின்று விடாமல் சொத்து வரியை கற்ற அளவுக்கு வரியை ஏத்தி இந்த கரண்ட் பில் வரைக்கும் எல்லா விலையும் ஏத்தியாங்கய்யா. விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட விலைவாசியால் நிதிச்சுமையின் பாரம் தாங்காமல் தவிக்கின்றனர் தமிழக மக்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. வஞ்சிபாளையம் ரயில் நிலையத்தை அவிநாசி நகரின் விளிம்பிற்கே நீட்டிக்கும் அவரது திட்டம் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கப்படுகிறது. இது நிறைவேறும் பட்சத்தில் இப்பகுதி மாணவர்களும் தொழிலாளர்களும் அடையும் பலன் அளவிற்கரியது. விவசாயிகளின் முதுகெலும்பாக விளங்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை மிகச் சரியாக செயல்படுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி பசுமையை மீட்பேன் என்று அவர் உறுதியளிப்பது விவசாயிகளிடையே பெரும் நம்பிக்கையை விதைத்துள்ளது. அதேபோல் செவூர் நிலக்கடலைக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தருதல் மற்றும் அன்னூரில் குளிர்பதன கிடங்கு அமைத்தல் போன்ற திட்டங்கள் சாதாரண விவசாயிக்கும் சந்தையில் நல்ல விலை கிடைக்க வழிவகை செய்யும் என்பதால் கிராமப்புறங்களில் அவருக்கு ஆதரவு அலை வீசுகிறது. மருத்துவ வசதிக்காக இனி வெளியூர்களுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்னும் வகையில் அவிநாசி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி 24 மணி நேர விபத்து சிகிச்சை மையம் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை வசதிகளை கொண்டு வருவேன் என்ற அவரது உறுதிமொழி சாமானிய மக்களின் மனதை தொட்டிருக்கிறது. இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நமோ கோச்சிங் சென்டர் மூலம் போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி அளிக்கும் திட்டம் தொகுதி இளைஞர்களை அவர் பக்கம் அணிதிரளச் செய்திருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உரிய பட்டாக்களுடன் கூடிய வீடுகளை பெற்றுத் தருவதில் அவர் காட்டும் ஆர்வம் அடித்தட்டு மக்களின் பேராதரவை அவருக்கு ஈட்டி தந்திருக்கிறது. இத்தகைய விரிவான மற்றும் நடைமுறைக்கு சாத்தியமான வளர்ச்சி திட்டங்களை முன்வைப்பதன் மூலமும் மக்களின் ஒவ்வொரு தேவையையும் மிக நெருக்கமாக அணுகுவதன் மூலமும் எல் முருகன் இந்த தேர்தலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நோக்கி திண்ணமாக நடைபோடுகிறார் என்பது தொகுதி மக்களின் எழுச்சியிலிருந்தே தெளிவாக புலப்படுகிறது.